நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். வந்து எங்களுடைய கதையில் ஒரு துளி, அந்த ஒரு துளியிலேயே மக்கள் வந்து இந்த அளவுக்கு அந்த கமெண்ட்ஸு, அந்த மக்களுடைய சிறைப்படம் பார்த்துட்டு வந்தவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது முதல்ல கோர்ட்டில் 40 நாள் இவங்களுக்கு விடுமுறை, எஸ்கார்டு இல்லாமல் வர்றாங்கன்னு சொன்னபோது அப்படியே எங்களோட அந்த மகிழ்வை வந்து எப்படி சொல்லணும்னே தெரியலை. அவங்க அந்த நாள் வீட்டுக்கு ஒரு புது மாப்பிள்ளை வந்த மாதிரி, போலீஸ் எல்லாம் தனியாக வந்திருக்காருன்னு. அண்ணா நீங்கள் வந்து அன்னையோட நீங்கள் போகிறீங்க, நாங்கள் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டோம். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமானே நாங்கள் யோசிச்சது, கனவுலையுமே நாங்கள் யோசிச்சது இல்லை. தந்தை இல்லாத குழந்தைகளாகவும் கணவர் உயிரோடு இருந்தும் விதவை பெண்களான ஒரு நடமாட்டத்தில் தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அந்த சமுதாயத்திட்ட போராடி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அண்ணா பிறந்த நாளப்போ அந்த 10 ஆண்டுகள் கழிச்சவங்க எங்கள் முன்னாடி ரொம்ப ஜூனியராக இப்போ தான் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வெளியே போவாங்க. 25 ஆண்டு காலம் இருந்த நாங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி நேரம் நாங்கள் தடுத்து நிறுத்தப்படுவோம். அதற்கு ஒற்றை காரணம் இஸ்லாமியர்கள்ங்கிற ஒரே ஒரு இதுக்கு வேண்டிதான். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், நண்பர்கள் வட்டத்திலையா இருக்கட்டும், இந்த ஒரு இஷ்யூக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு? நிறைய மாற்றம் நடந்திருக்கு. எங்களுக்கு வந்து வீடு தர மாட்டாங்க. மெயினாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குடியிருக்க வீடு கிடைக்காது. பக்கத்தில் இருக்கிற நம்மளை வந்து நம்மளையே ஒரு வித்தியாசமாக தான் நம்மளை வந்து பார்ப்பாங்க. இவங்களை வெளியே விட்டால் ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இப்படின்னு அரசை நோட்டிஃபை பண்ண மாதிரியான தகவல்கள்லாம் நாங்கள் செய்திகள் வாயிலாக கேள்விப்பட்டோம். இதே சொன்ன அரசு தான் இந்த 13 பேர்த்த விட்டுச்சு. அவங்க என்ன கேட்பாங்க உங்ககிட்ட அப்பாவை பற்றி? ஏன் வரமாட்டேங்கிறாங்க, ஏன் இவங்க மட்டும் கம்பிக்கு பின்னாடி இருக்கிறாங்க, அது சிறைன்னு கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியாத குழந்தைங்க இந்த மாதிரி கேள்வி தான் எங்கள்கிட்ட கேட்பாங்க. இந்து முஸ்லீம்ன்ற அந்த ஒரு பிரிவினைவாதம் பேசுகிறவங்க, ஒரு பார்வை இருக்கிறவங்களோட பாயிண்ட்ல இருந்து ஒரு கேள்வி, ஹிந்து மக்கள் எப்படி அணுகுனாங்க? நிறைய நண்பர்களே ஹிந்துக்களாக தானே எங்களுக்கு இருக்காங்க. பெத்தவங்களுடைய உணர்வுகள் உள்ள இருக்கிறவங்களுக்கு விடுதலை ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்து இல்லை இல்லை உனக்கு விடுதலை இல்லை போகும்போது அவங்கள செத்து போயிடுவாங்களா அந்த நேரத்தில். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தற்போது சிறை அப்படிங்கிற ஒரு படம் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுக்கிட்டு இருக்கு. அந்த படத்தினுடைய கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய கைதி தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு போலீஸ்கிட்ட சரணடைந்தாலும் கூட அவர் எப்படி ட்ரீட் பண்ணப்படுகிறார், எப்படி கையாளப்படுகிறார், ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனாலேயே அவர் மீது என்னென்ன பார்வைகள் கட்டமைக்கப்படுகிறது, ஒரு விசாரணை கைதியாகவே ஒரு 5 வருஷம் இருந்தது, இதெல்லாம் வந்து பல்வேறு கேள்விகளை காவல்துறை அதை நோக்கியாக இருக்கட்டும், நீதித்துறையை நோக்கியாக இருக்கட்டும், அரசை நோக்கியாக இருக்கட்டும், இதெல்லாம் கேள்வி கேட்குற ஒரு படமாக சிறை அப்படிங்கிற ஒரு படம் வெளியானுச்சு. அந்த திரையில் பார்த்த அதே மாதிரியான ஒரு கதை நிஜ வாழ்வில் நடந்திருக்கிறது அப்படின்னா அது இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். பல வருடங்களாக அவர்களுடைய விடுதலை தொடர்பாக மாறி மாறி வருகிற ஒவ்வொரு அரசாங்கங்களும் சொல்கிறாங்க, தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்கிறாங்க. அந்த வகையில் தற்போதும் கூட அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன மாதிரியான நடவடிக்கை, ஒரு பக்கம் அதற்கான நடவடிக்கைகள் போயிட்டு இருந்தாலும் கூட முழுமையான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஸோ இன்னமும் சிறையில் இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி தற்போது சிறையில் இருக்கிற இஸ்லாமிய சிறைவாசிகளினுடைய குடும்பத்தார் தான் ஒரு சிலர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட அவங்களுடைய அனுபவங்கள் பற்றியும் அவங்க இந்த சமூகத்தில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் பற்றியும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பேசலாம். வணக்கம். நான் முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு ஸ்பேஸ் வரலான்னு நினைக்கிறேன். உங்களுடைய பெயர் நீங்கள் சொல்லலாம், எந்த ஊர்னு சொல்லலாம். என் பேர் முபீனா. இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக இருந்த என் தந்தை SA பாஷாபாயின் மகள். நான் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, கோவையிலிருந்து வந்திருக்கோம். சம்சுனிசா என் பேர். என் கணவர் பெயர் முகமது அன்சாரி. கோவையிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். என்னுடைய பெயர் அபுதாகில். இந்த வழக்கை ஆரம்பத்திலிருந்து வழக்கறிஞர்களோடு முன்னெடுத்து செல்லக்கூடிய நபராக நான் இந்த கலப்பணியை ஆற்றி கொண்டிருக்கின்றேன்.
நான் கோவையிலிருந்து இந்த நிகழ்வுக்காக வந்தேன். நான் இதில் முதலாவது சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வழக்கின் ஆரம்பத்திலிருந்து எப்படி கையாளப்பட்டுக்கிட்டு வருது? ஒரு பக்கம் காவல்துறை அவர்களை வந்து இப்போ சிறைக்குள்ளே இருக்கிறவங்கள எப்படி கையாண்டாங்க ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும், நீதித்துறையும் எப்படி இந்த வழக்கை அணுகுகிறது? இந்த வழக்கை பொறுத்தளவு 1998 துவக்கத்திலிருந்து இந்த வழக்கு ஆரம்பிக்கப்படுகின்றது. 168 பேர் கைது செய்யப்பட்ட இந்த வழக்கானது 2009 தான் விசாரணை நிறைவு பெற்றது. விசாரணை நிறைவு அடைகின்ற வரை யாருக்கும் ஜாமீன் வழங்கப்படவில்லை. 168 பேர் கைது செய்யப்பட்டு 8 பேர் விடுதலை என்று சொல்லப்பட்டு உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யப்பட்டு உயர்நீதிமன்றம் 2010 வந்து 18 பேர் குற்றவாளி, 25 பேர் நிரபராதி என்று விடுதலை செய்தார்கள். அது மேல்முறையீடு செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் தற்சமயம் வரை இந்தியாவிலே விசாரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு என்று சொன்னால் இந்த வழக்கு தான். இந்த வழக்கை பொறுத்தளவு, இந்த முஸ்லீம் சிறைவாசியை பொறுத்தளவு 35 சிறைவாசிகள் இருந்தாங்க. 38 பேர் இருந்தாங்க. எஸ்ஏ பாஷாபாய் அவர் மௌத்தானார். அதுக்கு பின்னர் ஒஜீர் என்பவர் இருந்தார். என்எஸ் ஹக்கீம் என்பவர் இருந்தார். 35 பேர் இருந்தாங்க. அதில் 13 பேரை தமிழக அரசு முன் விடுதலை என்று சொல்லி நீதிபதி ஆதிநாதன் குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய 22 பேரிலே 15 பேர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே அணுகி எங்களுக்கு பரோல், அதாவது முன் விடுதலை கேட்டும் மற்றும் லாங் லீவ் பரோல் கேட்டும் விண்ணப்பித்தார்கள். நீதியரசர்கள் அந்த நீதியை கொடுத்து கொண்டே வந்தார்கள். அரசாங்கம் தன்னுடைய ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்து அவருக்கான அந்த பரோலை எக்ஸ்டென்ஷனை வழங்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக வந்த அந்த அமர்வு, நீதியரசர்கள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அமர்வு இவருடைய அந்த இன்ட்ரீம் பெயில் என்ற வார்த்தையை நாட் மெயின்டபிலிட்டி என்று சொல்லி பரோல் வழங்க அரசே நீங்கள் நாடலாம், அரசுக்கே அந்த அதிகாரம் இருக்குது என்று சொல்லி தமிழ்நாடு சஸ்பென்ஸ் சென்டென்ஸ் ஆக்ட் 1982 ரூல் 40 நீங்கள் பரிகாரம் தேடிக்கலாம் என்று அரசாங்கத்துக்கு கடந்த நவம்பர் 19 63 பக்க அளவிலான தீர்ப்பு ஒன்று அளித்தார்கள். நவம்பர் 19, 2025 அன்று ஒரு நீண்ட ஒரு தீர்ப்பை அவங்க கொடுத்தாங்க. அரசாங்கமும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பை இந்தளவுக்கு காலதாமதப்படுத்துமா என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், ஒரு அரசாணை உருவாக்குவதற்கு வேண்டால் நீங்கள் காலதாமதம் ஏற்படுத்தலாம், ஒரு புதிய விதியை நீங்கள் ஏற்படுத்துவதற்கு வேண்டாலும் காலதாமதம் ஏற்படுத்தலாம். ஒரு 2 நீதிபதிகள் அமர்வு பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி, பல உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி, சட்ட ஆவணங்களை மேற்கோள் காட்டி, இந்த 82 என்ன ரூல் 40 என்று சொல்லுகின்ற அளவுக்கு தெளிவான ஒரு விளக்க உரையை அரசுக்கு சொன்ன பின்னும் கூட அரசு அதை இன்னும் கண்ணாடி வைத்து அந்த தீர்ப்பை பார்க்குது என்று சொன்னால் அது என்ன மனநிலையில் இருக்குது என்பதை எங்களால் கணிக்க முடியவில்லை. ஆனால் இதே அரசில் தானே இப்போது சிலருக்கு முன் விடுதலை கிடைக்கப்பெற்றது, நீண்ட பரோல் வழங்கப்பட்டதெல்லாம் இதே அரசில் நடந்திருக்குன்னு சொல்கிறோம். நிச்சயமாக அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இந்த அரசு விட்டுருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோம் என்று சொன்னால், பரோல் என்பது ஒரு டெம்பரவரி விடுப்பு, தற்காலிக விடுப்பு. இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் விடுதலை என்பதை நீதிமன்றம் மூலியமாக பரிகாரம் தேடிக்கிறோம், அல்லது அரசு நினைத்தால் அதை அவர்கள் விடுவித்துக் கொள்ளலாம். இப்போத்துக்கு அவங்க வாங்கிட்டு இருந்த உயர்நீதிமன்றத்தினுடைய பரோல் ஆர்டரை எங்களுக்கு நீங்கள் அரசே கொடுங்க. நீதியரசர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 27/10/2025 ஒரு அஃபிடவிட்டே உள்துறை செயலாளர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாரு. இவங்களை விடுதலையில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று சொன்னார். ஆனால் அதன் கூட இந்த அரசு இப்போ இருக்கக்கூடிய யார் தாக்கல் செய்தார்களோ அவங்க அதை கவனத்தை கொள்ளாமல் செயல்படுறாங்கன்னு இல்லை. நாங்கள் அரசை இது பண்ணலை. பட் அரசு இந்த விஷயத்தில் காலந்தாமதம் ஏற்படுத்தாமல் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அதை செய்யணும் அப்படிங்கிறது நாங்கள் இது பண்ணுறோம். அங்கே பண்ணுவாங்கங்கிற எங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் இருக்குங்களா? இருக்குது. அது அந்த அந்த இது உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஓகே, இதுதான் ஆக்சுவலி அந்த டாக்குமெண்ட். இது ஆக்சுவலி 40 பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவு. அதை உங்களுக்கு நான் காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுறேன். அது அந்த அவங்க போட்ட அஃபிடவிட் டேட்டு, அவங்க நீதிபதி கொடுத்த தீர்ப்புகளினுடைய எல்லா இதுவுமே நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். நமக்கு என்னென்னா, அரசு செய்ய மாட்டாங்க. அரசு செய்யக்கூடிய அரசு தான், செய்த அரசு தான். விரைவாக காலதாமதம் இல்லாமல் செய்ய வேண்டும். என்னென்னா, தேர்தல் காலம் வரப்போகுது. தேர்தல் நேரத்துக்குள்ளே அந்த மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கணும்னு. என்னன்னு சொன்னால், 27 வருஷமாக சிறையில் இருந்தாங்க. 25 வருஷத்துக்கு பின்னாடி தான் அந்த டெம்பரவரி பரோலுங்கிறது கிடச்சிது. 2 ஆண்டுகள் வெளியே இருந்தாங்க. வெளியே இருந்துட்டு கம்பேக் மீண்டும் ஜெயிலுக்கு போங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அவங்க அந்த 2 வருஷம் வெளியே வரல. நீதிமன்றத்தில் தண்டனை காலமாக என்ன வரையறுக்கப்பட்டுச்சு? லைஃப், ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனைக்கு நிறைய டெஃபர்மேஷன் இருக்குது. அதாவது லைஃப் டு லைஃப்ல அப்படியெல்லாம் இல்லை. காந்தியை கொன்ற கோட்சேக்கு 20 ஆண்டு கால தண்டனையில் அவரை விட்டாங்க.
பூலாந்தேவி வழக்கில் இருக்கிறவங்களுக்கே 15 இதில் விட்டாங்க. தருமபுரி பஸ் எரிப்பு வழக்கில் அவங்களையும் இப்போ தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவங்க ஆயுள் தண்டனைலாம் கன்வெர்ட் பண்ணாங்க. ஆயுள் தண்டனைகளையும் அரசாணை மூலிமா விடுதலை பண்ணாங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன், முருகன், நளினி அவங்களை கைது பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாருமே ஹேங்கிங் கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் போய் அதை அப் டவுன் பண்ணி ஆயுள் தண்டனை பண்ணாங்க. அவங்களுக்கே அந்த பரிபாலனங்கள், நீதி பரிபாலனங்கள் வழங்கப்படுது. ஆனால் எங்களை பொறுத்தளவு ஆயுள் தண்டனையே தான். கீழமை நீதிமன்றமும் ஆயுள் தண்டனை கொடுத்தது, உயர்நீதிமன்றமும் ஆயுள் தண்டனை கொடுத்தது, உச்ச நீதிமன்றத்தில் இப்போ நிலுவையில் இருக்குது. நம்ம என்ன சொன்னால், எங்களுக்கு ஆயுள் தண்டனை என்பது அரசு பார்த்து பண்ணலாம். நாகேஸ்வர அமர்வு வந்து அது தெளிவாக வரையறுத்திருக்கிறாங்க. இதில் லீகல் இஷ்யூவே இல்லை. லீகல் இஷ்யூ என்பது நம்மளால் உருவாக்கப்படுறதா. நம்ம கேட்குறது என்பது என்ன சொன்னால், தாமதிக்கப்படாமல் நீதிகள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக தாக்கல் பண்ண அஃபிடவிட்லேயே கூட வெளியில் வந்தால் இவங்களை வெளியே விட்டால் ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இப்படின்னு அரசை நோட்டிஃபை பண்ண மாதிரியான தகவல்கள்லாம் நாங்கள் செய்திகள் வாயிலாக கேள்விப்பட்டோம். இது வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஜாமீன் கோரப்பட்ட போது சொல்லப்பட்ட தகவல். அதுக்கு பின்னாடி அவங்க அரசினுடைய நிலைப்பாடு மாறிடுச்சு. இதே சொன்ன அரசு தான் இந்த 13 பேர்த்தை விட்டுச்சு. இதே சொன்ன அரசு தான் யாருக்கு அஃபிடவிட் எதிராக தாக்கல் செய்தார்களோ அவருக்கான இதிலேயே அந்த அரசு விட்டுச்சு. அரசை பொறுத்தளவு முழுமையான மனசோடு இருக்குங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். அதே நேரத்தில் ஏன் அதே அரசு 27/10/2025 நீதிமன்றத்தில் அந்த அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும்? நோ அப்ஜெக்ஷன் ஏன் சொல்லணும்? அதாவது இவங்களை விடலாம் அப்படின்னு உள்துறை செயலாளர் அந்த கடிதத்தை கொடுத்துருக்கிறாரு. மீண்டும் நாங்கள் சொல்வது என்னன்னு சொன்னால், நீதியினுடைய சாட்சி நடைபெறுகின்ற இதில் நீதி பரிபாலனங்கள் நடைபெற்றுக்கின்ற நேரத்தில் நீதியாக இந்த தீர்ப்பு இருக்குது. இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி இவர்களை பரோல் விடுவதில் எந்த விதமான சட்ட சிக்கல் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஓகே மேம், உங்ககிட்ட நான் வரேன். இப்போது இந்த மாதிரி சிறையில் இருக்கிறவருடைய குடும்பத்தை சேர்ந்தவராக நீங்கள் இந்த சமுதாயத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் முதல்ல ஃபேஸ் பண்ணுறீங்க? என் தந்தையும் சிறையில் தான் இருந்தார் 27 ஆண்டுகளுக்கு அப்புறம். அவருக்கும் முழு விடுதலை அளிக்கப்படல. என் கணவரும் இந்த வழக்கில் 27 ஆண்டு காலமாக இருக்கிறாரு. இந்த 15 பேர்த்தில் என் கணவரும் அதில் ஒருத்தர். இவங்க எல்லாருமே வந்து 27 ஆண்டு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறம்தான் அவங்க இந்த பரோலில் வந்தாங்க. முதல்ல 40 நாள் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் 3 மாதங்கள். எங்கள் வாழ்க்கையில் திருமணம் முடித்து அடையாத அனைத்து வாழ்க்கையுடைய முதல் சந்தோஷங்கள் எல்லாமே எங்களுக்கு 27 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் தான் கிடச்சிச்சு. எங்களுடைய குழந்தைகள் தவழ்ந்ததோ, எடுத்ததோ, வளர்ந்ததோ, பேசுனதோ எதுவுமே தந்தையை தழுவி நடக்கவே இல்லை. ஒரு தாயாக மட்டுமே எங்கள் 2 குழந்தைகளை வளர்த்திட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ 2.25 வருஷம் அவங்க அடுத்தடுத்து 3 மாதமாக 2.25 வருஷம் இருந்ததில் அந்த தந்தையோட வளர்ப்பில், தந்தையோடைய பாசத்துக்கு உள்ளாகி அவங்களுக்கும் எப்படி தோணுச்சுன்னா, 27 ஆண்டுகள் நம்ம குழந்தைகளை அவங்க பார்த்ததே இல்லாதனால அவங்கள ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது, அவங்களோட பொறுப்புகள் அனைத்தையும் முழுமையாக தாங்கிட்டாங்க. எதனாலனா, இந்த அரசு மேலே உள்ள நம்பிக்கை, மீண்டும் சிறைக்கு செல்ல மாட்டோம், மீண்டும் இந்த மாதிரி பரோல் நீட்டிப்பை செஞ்சு அப்படியே முன்விடுதலைக்கு நம்ம தகுதியிலே இருக்கிறோம், அந்த முன்விடுதலை நம்ம ஆயிடுவோங்கிற முழு நம்பிக்கையை கொண்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, குழந்தைகளோட குடும்பங்களோட ரொம்ப பிணையமான ஒரு இதில் இருந்து அவங்களுடைய தொழில்களுக்கும் செய்கிறதுக்கான இது பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வாரத்தில் 2 நாள் கையெழுத்து இருந்துச்சு. உயர்நீதிமன்றத்தோட அனைத்து கட்டுப்பாட்டுலையும் முழுமையாக நன்னடத்தையோடு செயல்பட்டவங்க. அவங்களுக்கு வாரத்தில் 2 நாள் கையெழுத்து இருந்துச்சு. அது படிப்படியாக அப்படியே ஒரு 6 மாதம் போகும்போது வாரத்தில் 1 நாள் கையெழுத்தாக மாற்றப்பட்டது. 5 மணிக்கு கையெழுத்துனா 4:55 போய் போட்டு வந்துடுவாங்க. அவங்க அந்த 27 ஆண்டு காலம் இருந்த அந்த வழியை 2.25 வருஷத்தில் குடும்பத்தோட அதிக அந்நுண்ணியமான ரொம்ப ஒரு இதில் இருந்துட்டாங்க. அவங்க தொழில்கள் சிறு குறு தொழில் செஞ்சு கடனை வாங்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 2.25 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மீண்டும் போவாங்கங்கிற அந்த நிலை நினைக்காம போன உடனே அவங்களுக்கும் சரி, அந்த குடும்பமும் அப்படியே தலைகீழாக மாறி பரிதவிப்போடு ஆயிட்டோம். அப்படியே நட்டாத்தில் நிறுத்திட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் கையிலேருந்து அப்படி பறித்து கொண்டு போய் சிறை அடைக்கப்பட்ட மாதிரி அவங்க உணர்வுகளை புதைச்சி சிறையில் அடைச்சிட்டாங்க. இப்போது அந்த சிறையோட வலி எங்களுக்கு தாங்க முடியாத ஒரு வழியில் இருந்துகிட்ருக்கோம். சமுதாயத்தில் நாங்களும் அந்த 27 ஆண்டுகள் எங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கணும், எங்கள் குழந்தைகள் எல்லாமே, ஏன்னா அவங்க சிறை விட்டு வரும்போது எல்லாம் இழந்துட்டோம்னா ஒன்றுமே கிடைக்காதேன்னு நீண்ட நெடிய போராட்டத்தில் நாங்களும் எங்கள் குழந்தைகளை இந்த சமூகத்தில் கொண்டு போயிட்டு இருந்தோம். தந்தை இல்லாத குழந்தைகளை, உயிரோட தந்தை இருந்தும்
தந்தை இல்லாத குழந்தைகளாகவும் கணவர் உயிரோடு இருந்தும் விதவை பெண்களான ஒரு நடமாட்டத்தில் தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அந்த சமுதாயத்திட்ட போராடி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அந்த 27 ஆண்டுக்கு அப்புறம் கிடச்ச இந்த சிறு நிவாரணம், ஒரு தற்காலிகமான நிவாரணம் எங்களுக்கு பெரும் ஆறுதலை கொடுத்துச்சு. அந்த ஆறுதலை இந்த அரசு இப்படி பறிக்கும் நாங்கள் நினைக்கவே இல்லை. நீண்ட கொடுத்துட்டே இருப்பாங்க, முன் விடுதலை அளிச்சிருவாங்கங்கிற முழு நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் அரசுக்கு எங்களை விடணுங்கிற முழு மனது இருக்குங்கிறத நாங்கள் அடுத்தடுத்த நாங்கள் அவங்கள சந்திப்பில் அந்த எங்களோட இஸ்லாமிய கட்சிகள் அனைவருமே இது குரல் கொடுத்தாங்க. அது இல்லாமல் அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு அந்த திமுகவை சார்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் நியாயம் இருக்குங்கிறனால மூத்த வழக்கறிஞர் எங்களோட பயணிக்கிறாங்க. கோர்ட்டு உயர் நீதிமன்றத்தோட ஜஸ்டிஸ் எல்லாருமே அவங்க நல்ல இதை நன்னடத்தை இவங்க மேலே தர்றாங்க. எதனாலன்னா நீதியரசரே சொல்லியிருக்காரு, அந்த குற்றவாளிகளை அவங்களோட குற்றமோ வழக்கோ பார்க்கக்கூடாது, தீர்ப்பு தர வரைக்கும் தான் பார்க்கணும். அரசு என்ன பார்க்கணும்னா அவங்களோட நன்னடத்தையை தான் பார்க்கணும். 20 ஆண்டு காலம் அவங்க கழிச்சிருக்காங்கிறத தான் பார்க்கணும். அவங்களுக்கு அவங்க வெளியில வந்தா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. உண்மையாலுமே அது சொல்லிட்டு இருந்தாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படியாப்பட்ட லைஃபை வாழ்றாங்க? இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த சமுதாயத்துல அவர்களை காரணம் காட்டியோ ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது நிகழ்ந்துச்சா இந்த நீங்க சொன்ன இந்த ஒரு 2-2.5 வருடங்கள்? அதுதான், சிறையில் இருக்கும்போது அவங்க இந்த 27 ஆண்டு காலமாக இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கருத்துகள் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வெளியே வந்தால் அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லை, அந்த இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஆபத்துன்னு இருந்துச்சு. இந்த 2.25 வருஷம் அவங்க இந்த பரோலில் வந்ததுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் தகுடுபடி ஆக்கப்பட்டது. அவங்க 2.25 வருஷம் அவ்வளோ நன்னடத்தையாக இருந்தாங்கங்கிறத நன்னடத்தை அலுவலர் அவருக்கு 3 மாத அப்புறமும் அந்த கோர்ட்டில் அப்பீல் பண்ணும்போது அந்த நன்னடத்தை அலுவலரோட அந்த நன்னடத்தை சர்டிஃபிகேட் அங்கே போய் பதிவாகும். அப்போ அந்த சர்டிஃபிகேட் பதிவானாத்தான் இந்த சிறைவாசிகளுக்கு பரோலே வழங்கப்படும். அப்படி 3 மாதமும் நன்னடத்தை அலுவலர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு வாட்ச் பண்ணுறதுக்காகவே ஒரு ஐஎஸ் அதிகாரிகளை விட்டுருந்தாங்க. அவங்க எல்லாருமே இவங்க சிறைக்கு போன உடனே என்னை அடுத்த நிமிஷமே கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க, ஐயோ அண்ணன் போயிட்டாரா, அவங்க வீடும் தொழிலும் அவரை பார்த்தாலே எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, அழகாக வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு சொல்லி. நான் கும்பிட்ற தெய்வம் மேலே சத்தியமாக மேடம், அவருக்கு என் மனைவி மக்கள் மேலே சத்தியமாக அந்த அண்ணனுக்கு நான் நல்ல ரிப்போர்ட்டை தான் கொடுத்தேன், அவருக்கு அப்படி ஒரு ரிப்போர்ட்டே நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு என் கணவருக்கு மட்டும் இல்லை, அந்த 15 பேர்த்துக்கும் இந்த சர்டிஃபிகேட்டு இருக்குது. அவங்க எந்த வழக்குலையும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட சேர முடியலை. ஏன்னா அவங்க இந்த விஷயத்துக்கு வரேன். இப்போது நீங்களும் கூட சொல்லலாம், இதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அண்டை வீட்டார்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், நண்பர்கள் வட்டத்திலையாக இருக்கட்டும், இந்த ஒரு இஷ்யூக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு? நிறைய மாற்றம் நடந்திருக்கு. எங்களுக்கு வீடு தர மாட்டாங்க. மெயினாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குடியிருக்க வீடு கிடைக்காது. பக்கத்தில் இருக்கிற நம்மளையே ஒரு வித்தியாசமாக தான் நம்மளை பார்ப்பாங்க. அந்த நிறைய விஷயம் குடும்பங்களே எங்களை தள்ளி வச்ச மாதிரி தள்ளி வச்சாங்க. நீங்கள் வராதீங்க எங்கள் வீட்டுக்குன்னு சொன்னவங்க எங்கள் குடும்பத்துலேயே இருக்காங்க. அந்த மாதிரி குடும்பங்களும் சமூகமும் வீடு நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இதில் பாதிக்கப்பட்டாங்க. வீடு தராமல் இப்போ இவங்க பரோலில் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போலீஸோடு தான் அவங்க வரணும். அப்படி வந்துட்டாங்கன்னா உடனே எங்களுக்கு நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு வீடாக தேடிட்டு போகணும். இதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய ஒரு வீடு குடியிருக்க ஒரு வீடு கூட கிடைக்காத ஒரு நிலைமையில கஷ்டப்பட்டோம். அண்டை வீட்டுக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் ரொம்ப ட்ரபிள். இதனால அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட கட் பண்ணி விடுற அளவுக்கு போயிட்டாங்க ஒரு பேரண்ட்ஸு. அதுவுமே நடந்து குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்குங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஏதோ குழந்தைங்களுக்கு தெரியாமல் சொல்லிடுவாங்க இல்லைங்களா, சொல்லிட்டாங்கன்னா அவங்கள்ட்டும் சேரக்கூடாது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே மாதிரி இன்னொரு சகோதரருடைய குழந்தை விளையாட போனான்னு சொன்னால், அந்த விளையாடுற இடத்துல அவங்க தந்தையை பற்றி பேசும்போது அந்த குழந்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகி அங்கேருந்து ஓடி வந்தாரன், வீட்டுக்கு அழுதுட்டு வந்தார். அந்த மாதிரி நிறைய பாதிப்பு நாங்களும் அடைஞ்சிருக்கோம், எங்கள் குழந்தைங்களுமே நிறைய பாதிப்பை அடைஞ்சிருக்காங்க சமுதாயத்தில். இந்த மன ரீதியான ஒரு தாக்குதல் தான் இது. ஏன்னா குழந்தைங்க சின்ன குழந்தைங்க, இதில் அவங்களால எப்படி கொண்டு போகிறதுனே அவங்களுக்கு தெரியல. என்ன விஷயம் நடக்குது, என்ன நடக்குது, தந்தைகளுக்கு ஏன் இப்படி ஆகுது, நம்ம வீட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும்
ஸ்கூலில் போனீங்கன்னா அவங்க நண்பர்கள், எங்கள் வீட்டில எல்லாம் எங்கள் தந்தை இருக்காங்கல்ல, எங்கள் டேடி இருக்காங்கல்ல, உங்கள் வீட்டில் யாருமே இல்லையேங்க போது குழந்தைங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஏன் நம்ம வீட்டில் இல்லைன்னு அவங்க யோசிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு உண்மை நிலவரம் புரிய வைக்க எங்கனாலேயும் முடியாது. அவங்க அந்த என்ன மாதிரி கேட்பாங்க உங்ககிட்ட அப்பாவை பற்றி? அப்பாவை பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே தந்தை இருக்காங்கல்ல, ஸ்கூலுக்கு எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க தானே. எங்களுக்கு மட்டும் ஏன் நீங்கள் மட்டும் வர்றீங்க, ஏன் ஆட்டோமேன் மட்டும் வர்றாங்க, அந்த மாதிரி குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க விவரம் புரியாமல் அப்படி தான் கேட்பாங்க. எதுக்கு நீங்கள் வர்றீங்க, எல்லாரும் டேடி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் நீங்களே வரீங்க, எப்போ பார்த்தாலும் இந்த ஆட்டோமேனே வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்களே, ஏன் வரமாட்டேங்கிறாங்க, ஏன் இவங்க மட்டும் கம்பிக்கு பின்னாடி இருக்கிறாங்க, அது சிறைன்னு கூட அவங்கனால புரிஞ்சுக்க முடியாத குழந்தைங்க இந்த மாதிரி கேள்வி தான் எங்கள்கிட்ட கேட்பாங்க. எங்களுக்கு ரொம்ப வலிக்கும். நாங்கள் என்ன பண்ண, நாங்கள் தான் உங்களுக்கு அப்பா அம்மா, எல்லாமே நாங்கள் தான் அம்மா, பார்த்துக்கோங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். பொருளாதார ரீதியாக எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உறவினர்களும் வந்து எங்களை கைவிட்டுட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு பொருளாதார தேவைகளுக்கு நீங்கள் எப்படி அதை சமாளிக்கிறீங்க எனக்கு? அவங்க விட்டுட்டு போகும்போது ஒரு சின்ன சின்ன தொழிலெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சிறு வயது தான் அப்போ. அவங்கள அரெஸ்ட் பண்ணி இதில் எல்லாம் கூப்பிட்டு போகும்போது திருமணமான புதிது. எனக்கெல்லாம் திருமணமாகி 5 மாதம். நான் 5 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது தான் என் கணவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. எல்லாருமே இதில் ஏறத்தாழ ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி தான் போனாங்க. திருமணமே முடிக்காத அந்த வயதுள்ளவங்க 18 வயசு 20 வயசு உள்ளவங்களும் எல்லாருமே போயிருந்தாங்க. எங்களோட பொருளாதாரத்தை எப்படின்னா, நாங்களும் ஒரு சிறு வயது திருமணம் முடிச்ச இது அந்த மாதிரி இருக்கும்போது குடும்பங்களை நாடி இருந்தோம். தாய் தந்தை, அந்த எங்களுக்கு ஒரு சகோதரன், எங்கள் அக்காமாருங்க இப்படி வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அது சுதந்திரமான வாழ்க்கையே இல்லை. திருமணம் முடித்து ஒரு கணவருடைய வருமானத்தில் செஞ்ச மாதிரி தாய் வீட்லேயோ அப்படியெல்லாம் நம்மளால இருக்க முடியாது. இருந்தாலும் நம்ம நிலையை உணர்ந்து நாங்களும் எங்கள் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி, அந்த குழந்தைகள் உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய எதையுமே அனுபவிக்க இல்லாமல் எல்லாமே தியாகம் பண்ணக்கூடிய ஒரு இதில் குழந்தைகளையும் நாங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு என்ன கிடைக்கிதோ அதை கொண்டு நம்ம திருப்திப்படுத்தணும்னு அந்த குழந்தைகளை நாங்கள் வளர்த்தி அந்த மாதிரி படிப்படியாக கொஞ்சம் ஆண்டுகள் போயிட்டு இருந்துச்சு. இதாக வருவாங்கன்னு சொல்லி 27 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் பெண்கள் என்ன தொழில் செய்யலாங்கிற மாதிரி சின்ன சின்ன தொழில்கள், மசாலா பேக்கெட் போடுறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் நாங்கள் வீட்டில் இருந்தே செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா ஒருத்தரை நம்பியே பல ஆண்டுகளெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது. நம்ம குழந்தைகளுக்கான ஒரு சின்ன ஒரு இது நம்ம கையில் பணம் இருந்தால் தான் நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி தர முடியும். குழந்தைகளோட கல்வி இடத்துல எல்லாம் நாங்கள் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தனால அந்த சலுகைகள் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஃபீஸ் கட்டுற இதில் எல்லாம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தந்தை இருக்காங்கங்கிறத நாங்கள் பிரின்சிபல்கிட்ட போய் சொல்லும்போது அவங்க எல்லாருமே கொஞ்சம் அந்த ஃபீஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த மாதிரி எங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கிடச்சிச்சு. இந்த மாதிரி உதவிகளை நாடி ஒவ்வொருத்தர்கிட்டை கேட்டு தான் இன்றைக்கி என் குழந்தைகளை, என் பெரிய பொண்ணு பிஎஸ்சி ஐடி படிச்சிருக்கா. அந்த மாதிரி படிக்க வைக்கணும். ஏன்னா இந்த நாட்கள் இழந்துட்டோம்னா மீண்டும் அந்த குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்காதுங்கிறதுக்கு வேண்டி அதிக போராட்டத்துக்கு நடுவில் தான் எங்கள் குழந்தைகளை நாங்கள் பயின்று அந்த குழந்தைகளுக்கு கூட பொருளாதாரத்தை இது பண்ணோம். அது எல்லாமே ஒரு நிவாரணமான 2 வருஷத்தில் நாங்கள் அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்போது அவங்களோட வருமானம் சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு? அதாவது நீண்ட நாள் சிறையில் இருந்துட்டு நீங்கள் சொல்கிற அந்த 2.5 வருஷத்தினுடைய அந்த முதல் நாள் அப்படின்னு வரும்போது ஃபேமிலியை வந்து அவர் அப்பா அங்கே பார்க்கும்போது உங்களுக்காக இருக்கட்டும், குழந்தைகளுக்காக, உங்களுடைய வாரிசுகளுக்காக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஃபீல் இருந்தது? திருமணமாகி அந்த 5 மாதம் வாழ்ந்த கதை எங்களுக்கு அந்த நாலேஜே இல்லை, மறந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த அவசர விடுப்பு இப்படி பரோலில் வருவாங்க, எஸ்கார்டுகளோடு தான் வருவாங்க. அந்த எஸ்கார்டுகளோடு நாங்கள் அனுபவித்த வழி வந்து எங்கள் குழந்தைகள்கிட்ட வருங்காலத்தில் கூட ஷேர் பண்ண முடியாது. அந்த போலீஸோடு உட்காந்து ஒரு கணவன்கிட்ட ஒரு ஃப்ரீயாக ஒரு மணி நேரம் கூட எங்களால் பேச முடியாது. காலையிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் வரும், போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த உணவு சமைச்சு ஸ்பெஷலாக கொடுக்கணும், இதுலேயே எங்களோட நாட்டங்கள் போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இப்படியே மணி 5 குழந்தைங்க அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. கணவனோட நல்ல உரையாடல் கூட நாங்கள் செஞ்சதே இல்லை 27 ஆண்டு காலம். அதுக்கப்புறம் முதல்ல கோர்ட்டில் 40 நாள் இவங்களுக்கு விடுமுறை, எஸ்கார்டு இல்லாமல் வர்றாங்கன்னு சொன்னபோது நாங்கள் இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை கண்டுட்டோம். அப்படியே எங்களோட அந்த மகிழ்வை வந்து எப்படி சொல்லணும்னே தெரியலை. அவங்க அந்த நாள் வீட்டுக்கு ஒரு புது மாப்பிள்ளை வந்த மாதிரி, போலீஸ் எல்லாம் தனியாக வந்திருக்காருன்னு அந்த நாள் தான் திருமணம் முடித்த அந்த பெண்கள் மாதிரி எங்கள் மனதுக்குள்ளே ஆகிட்டோம். உடல்நிலையில் வந்து வயதாகிட்டோம். அவருக்கும் 50 கடந்துட்டாங்க, நாங்களும் 40 மேலே கடந்துட்டோம். ஆனால்
உணர்வு வந்து எங்களுக்கு அன்றைய நாள் தான் திருமண நாள் மாதிரி எங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷங்கள் இருந்துச்சு. எங்கள் குழந்தைகள் எல்லாம் அப்படியே அந்த தந்தையோட அந்த இரவு நிலாவை நாங்கள் பார்த்ததே இல்லை என் கணவரோட. ஏன்னா 5 மணிக்கு போயிடுவாங்க. அந்த அந்த நைட்டு ஒன்றுக்கு ஒன்று அப்படியே கிள்ளி பார்த்து அப்படியெல்லாம் பிச்சு நாங்கள் விளையாண்ட மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இது உண்மையா, இது வந்து அந்த நாள் உணரல, 2.25 ஆண்டும் இந்த உணர்வு எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இது கனவா, இது கனவா, இப்படி எங்களுக்குள்ள நாங்கள் 2 பேர் பேசிக்கும் போதே இப்படி தான் பேசிக்குவோம். அந்த சிறை கதவுக்குள்ளே, அந்த கம்பிக்குள்ளே உங்களை அப்படி தொண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் எங்களால் முடியல. இல்லை இப்படி இந்த உணர்வுகளை 2.25 ஆண்டும் எங்களுக்கு அந்த அந்த நாள் வந்த அந்த உணர்வு மாதிரியே இருந்தோம் நாங்கள். அவ்வளோ சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை பறித்தது 27 ஆண்டுகளோட வழி எங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த 2 மாத வழி வந்து ரொம்ப கனமான ஒரு இதில் சொல்லிட்டுருக்கோம். இல்லை அதான் உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்தது நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அவங்க பேசும்போதே எமோஷ்னல் ஆகிட்டு இருந்தீங்க தான். இல்லை அதே மாதிரி தான். ஏன்னா இப்போ வந்து இப்படி எங்கள் வாழ்க்கையில் நடக்குமா, நம்ம வாழ்க்கையில இப்படி வருவாங்களான்னு ஒரு ஒரு டவுட் இருந்துச்சு. நடக்காதுன்னே நாங்கள் நினச்சிட்டோம். எங்கள் வாழ்க்கையிலலாம் இவங்க வரமாட்டாங்கன்னு நினச்சிருந்தோம். ஆனால் இந்த 2 வருட காலம் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம்தான். ஏன்னா எங்களுக்கு ஒரு பெருமையாகவே இருக்கும். ஒரு கணவனோடு போகும்போது நம்ம தனியாகவே போயிட்டோம் இல்லைங்களா, அப்போ அவங்கள போகும்போது எங்களுக்கு ஒரு பெருமையாக ஒரு கர்வமாகவும் தான் இருந்துச்சு. எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க டாடியோட போகிறாங்க, அவங்க அப்பாவோட போய் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெருமை. ஏன்னா எந்த ஃப்ரெண்ட்ஸுக்குமே அவங்க அப்பாவை தெரியாது. இப்போ எல்லாருக்குமே கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்துங்க எங்கள் அப்பா வந்திருக்காருன்னு சொல்லி. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக குழந்தைங்களாகட்டும், நாங்களாகட்டும், எங்கள் குடும்பத்தார்களாகட்டும் அவ்வளோ ஒரு பெரும் மகிழ்ச்சி தான் எங்களுக்கு வந்து வந்தது. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை பார்த்தவங்க, வெளியிருந்து எங்களை பார்த்தவங்க வந்து அவங்க எங்கள்கிட்ட சொன்ன தகவல்னா, அண்ணா நீங்கள் வந்து அன்னியோட நீங்கள் போகிறீங்க, நாங்கள் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டோம், உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமானே நாங்கள் யோசிச்சது, கனவுலையுமே நாங்கள் யோசிச்சதில்லை, அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை 2 பேர்த்தையும் நாங்கள் தனியாக பார்த்ததில்ல, எப்போவுமே அவங்களை தனியாக தான் ரோட்டில் பார்த்துருக்கோம், இப்போ சேர்ந்து போகிறீங்களே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குன்னு தகவலை தான் நம்மளை பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இவங்க வந்தால் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. எங்கள் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க எல்லாமே எங்கள் என்கொயரி வருவாங்க, இவங்கள எப்படி இருக்காங்க, இவங்களால உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரபிள் இருக்கான்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது, என்ன சார் சொல்கிறீங்க, இத்தனை வருஷமாக இருந்துட்டாங்க, தயவுசெய்து வெளியே விட்டுருங்க, அவங்க படுற கஷ்டமெல்லாம் எங்களால் பார்க்கவே முடியலங்கிற மாதிரியான தகவல்களை எங்கள் அக்கம் பக்கம் வீட்டுக்கு இருக்கிற அண்டை வீட்டார்கள் கூட வர்ற அதிகாரிகள்கிட்ட வந்து அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிட்டாங்க. இன்னும் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம எப்படி நடக்கிறோங்கிற நடத்தையை பார்க்குறாங்க. ஆனால் நம்ம படுற கஷ்டத்தையும் அவங்க பார்க்குறாங்க. இன்னமும் இந்த ஹிந்து முஸ்லீம்ன்ற அந்த ஒரு பிரிவினைவாதம் பேசுகிறவங்க, ஒரு பார்வை இருக்கிறவங்களோட பாயிண்ட்லேருந்து ஒரு கேள்வி, ஹிந்து மக்கள் எப்படி அணுகுனாங்க? நிறைய நண்பர்களே ஹிந்துக்களாக தாங்க எங்களுக்கு இருக்காங்க. அவருக்குமே நிறைய ஹிந்து நண்பர்கள் இருக்காங்க, கிறிஸ்டின் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே இவர் வந்தாருன்னா வந்து பார்ப்பாங்க, கண்டிப்பாக வந்து பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போகக்கூடியவங்களாக தான் இது வரைக்கும் இருக்காங்க. எங்களுக்குள்ள எந்த விதமான பாரபட்சமும் இல்லை, நாங்களும் நண்பர்களாக தான் இருக்கோம். ஆனால் எங்கள் பேரை வச்சுட்டு திருப்பி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறாங்க, இவங்க இந்துக்கள் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே எங்களுக்கு இல்லை, இது வரைக்கும் நாங்கள் அதை அனுபவிக்கவே இல்லைங்க. ஹிந்து முஸ்லீம் நாங்கள் இருக்கிறதும் அந்த மாதிரியான ஏரியாவில் தான். எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு சகோதரங்களமாக பழகிட்டுருக்கோம். என் கணவருக்கெல்லாம் நிறைய ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அவருடைய தமிழாசிரியர், அவர் படித்த ஸ்கூலுடைய தமிழாசிரியர் வந்து அவர் போகிறாரு, இங்கே ஜெயிலுக்கு போகிறாரு ஒரு ப்ரோக்ராமுக்கு. அங்கே போய் அவர் பேசுகிறாரு, என் மாணவன் அன்சாரியை பற்றி ஸ்லாகிச்சு பேசுகிறாரு. அவர் அவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டார். அங்கே போனப்போ அந்த ப்ரோக்ராமில் போய் இவரை பார்த்து எல்லாம் பேசிட்டு வந்து வெளியே அவங்க ஸ்கூலுடைய அலுமினி மீட்டில் வந்து அவங்க பேசும்போது, சிங்கம் போல் வந்தான் அன்சாரி, அவ்வளோ நல்லா இருக்காங்க அங்கே, ஏன்னா அவங்க உறுதியாக இருக்கிறாங்க, அவங்க எந்த தவறுக்கும் போல் நல்ல விதமாக இருக்காங்கன்னு சொல்லி அவர் பாடம் படித்த தமிழ் ஆசிரியர் வந்து ஸ்லாகிச்சு அந்த பள்ளியில் பேசினதுக்கு அப்புறமா எல்லா நண்பர்களும் வந்துட்டாங்க. இவர் வீட்டுக்கு வந்திருந்தப்ப அவர் பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும், அவர் சின்ன வயசுலேருந்து யாரெல்லாம் கூட படித்தாங்களோ அத்தனை பேருமே பேட்சாக வந்துட்டாங்க பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு ஒரு நட்பு தான் பாராட்டிகிட்டு இருக்காங்களே ஒழிய எந்த விதமான சங்கடங்களும் அந்த பிரிவினையே எங்கள் மனதில் இல்லைங்க. அவர்கள் ஹிந்து மக்களும் கூட நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்களா, பர்சனலாகவும் ஃபேமிலிக்காக இருக்கட்டும், இல்லை இந்த வழக்கு விசாரணைகளின் போதாக இருக்கட்டும், அப்படியே தான் நிகழ்வுகள் நடந்துச்சா? வழக்கு விசாரணைக்கு பண்ணியிருக்காங்களா, ஏன்னா நாங்கள் இலவச வக்கீலுக தான் வச்சுருந்தோம்.
அதனால் அதை கொண்டு அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா, ஜமாத்தார்கள் அவங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் பழகிட்டு இருந்த இது எங்களுக்கு உதவுறதுல எங்கள் இதில் வந்து ரொம்ப அதிகம் பேர் இருக்காங்க. அவங்களோட திருமண நிகழ்ச்சிக்கெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அவங்கள கலந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் திருமண நிகழ்ச்சிகளில் அவங்க வந்துட்டுருக்காங்க. அப்பா எங்கள் அப்பா விடுதலைக்கு வேண்டியே பல ஆண்டு போராடி கடைசி வரைக்கும் விடுதலை இல்லாமல் பரோலில் தான் எங்கள் அப்பா இப்போது இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. போன வருஷம் டிசம்பர் 16ஆம் தேதி இறந்தார். அவரோட இறப்புக்கு அத்தனை பேர் வந்திருந்தப்போ பரோல்ல இப்ப இருந்தாங்கல்ல, இந்த 2.25 ஆண்டு பரோல்ல 24 டிசம்பர் 16ஆம் தேதி என் தந்தை இறைவனுடைய முழு விடுதலையை வாங்கிட்டு என் தந்தை போயிட்டாருங்க. அப்போ என் தந்தையுடைய மரணத்துக்கு அத்தனை மாற்று சகோதரர்கள் எங்களை தேடி வந்தாங்க. என் தந்தையோட இறப்பை பார்த்து அவங்களோட கண்ணீர் அப்படி இருந்துச்சு. எல்லாம் அவர் ஒரு சமுதாய தலைவர், இது போல் ஒரு தலைவர் அமைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயால் சொல்லி அந்த அளவுக்கு பெருமைப்படுத்தினாங்க. இன்னும் அவங்களோட எங்களோட பயணம், அவங்க குழந்தைகளுடைய நட்பு, அவங்க பேரம்பேத்திக எங்கள் பேரம்பேத்திகளோட நட்பு, இந்த மாதிரி வாழையடி வாழையான நட்புகளில் நாங்கள் அதிக தொடர்ந்துருக்கோம். அது இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள்னால வர்றதே இல்லை. அது இந்துக்கள் தாண்டி உள்ள நபர்கள் மட்டுமே இந்த பிரிவினை செய்வாங்கங்கிறத நாங்கள் உணர்ந்துருக்கோம். ஓகே. நான் இதில் அந்த சிறை படம் பார்க்கும்போது அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் என்னென்னா, ஒரு மெசேஜ் என்னென்னா, ஒரு விசாரணை கைதியாகவே வந்து ஒரு 5 வருஷம் இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த தவறுக்கான தண்டனைன்னு பார்த்தா கூட இந்நேரம் நீ வெளியில் வந்திருக்கணும்னு அந்த ஜட்ஜ் அந்த சீனில் சொல்லுவார். அப்போது ப்ராப்பராக விசாரிச்சிருந்தா இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்காதுன்னு. அது போல் உங்களுக்கு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சா? வழக்கினுடைய அந்த ஆரம்பகட்ட விசாரணைகள் நடக்காமல் ஒரு விசாரணை கைதியாகவே இருந்ததுன்றது எத்தனை ஆண்டுகள் இருந்தது? அந்த படத்தில் காட்டுற எந்தெந்த சினாரியோஸ் உங்கள் லைஃபோட ஒத்து போச்சு? இது வரைக்கும் நாங்கள் எந்த படமுமே பார்த்தது இல்லைங்க. ஆனால் படத்தோட அந்த இதை புரிஞ்சுக்குவோம், கதைகளை படமாக பார்த்ததில்ல. இந்த படம் சிறைப்படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, உங்கள் வாழ்க்கை கதை அது, நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படின்னாங்க. அப்போ அது என்னதான் இருக்குது, நம்ம பார்த்தா தானே நமக்கு அதுக்கான புரிதல் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ சென்னைக்கு வந்து தான் ஃபஸ்ட்டு டே அந்த அன்னைக்கு பார்த்தோன்னா, அந்த சிறைப்படம் பார்க்க அப்படி உட்காரும்போது உண்மையான அந்த கதை அதில் உணர்ந்து நாங்கள் அந்த கதாநாயகி மாதிரியே நான் ஆயிட்டேன். நான் அந்த இடத்துல அப்படி அந்த எங்களுக்கு நடந்த அந்த ஃபீலாகவே இருந்துச்சு. இவரையெல்லாம் அந்த வழக்கில் சேர்த்தும் போது இவர் என் தந்தை வந்து இந்த சமுதாய தலைவராக இருக்காருங்கிறதுக்கு வேண்டியதான் அக்யூஸ்ட் 1 என் தந்தையை போட்டாங்க. அவருக்கு மருமகங்கிற ஒரே காரணத்துக்காகவே இவர் சிறைப்படுத்தப்பட்டார். இவர் மேலே இந்த வழக்கு, இந்த கோவை குண்டு வழக்கு போடும்போது 2 ஆண்டு காலம் இவர் மேலே வழக்கே சுமத்தலை. அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கே அவர் மேலே பிணையப்படுது. அதுக்கப்புறம் 12 வருஷம் விசாரணை கைதிகளாகவே இருந்தாங்க. 12 வருஷம். அந்த படத்தில் வந்து எங்களுடைய கதையில் ஒரு துளி, அந்த ஒரு துளியிலேயே மக்கள் வந்து இந்த அளவுக்கு அந்த கமெண்ட்ஸு, அந்த மக்களுடைய சிறைப்படம் பார்த்துட்டு வந்தவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மக்களுக்கு இவ்வளோ உணர்வுகள் வலிச்சிருக்கு. ஏன்னா அதில் நடந்திருக்கிற அந்த இது வந்து அநியாயங்கிறத அவங்க புரிதலோடு பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஆனால் எங்கள் கதைகளை அவங்க கேட்டாங்கன்னா மக்கள் எழுச்சி புகுந்து வருவாங்கங்கிறத நான் உள்மணர்ந்து அந்த சிறைப்படம் பார்க்கும்போது பார்த்தேன். 12 ஆண்டு காலம் விசாரணை கைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கை நடத்தி அந்த நீதிபதியே சொன்னார், உங்களுடைய நேரம் சரியில்லை போல தெரியுது, உங்கள் மேலே ஆயுள் தண்டனை போட வேண்டியதாக இருக்குது. அந்த வழக்கில் பல பகுதியாக பிரித்து பல பேர்த்த விடுதலை பண்ணி ஒரு சில அந்த சதித்திட்டம் 120B இருந்தவங்களுக்கு மட்டுமே ஆயுள் தண்டனையாக விதித்தாங்க. அந்த புது திருமணமாய் மாப்பிள்ளையாக அந்த வீட்டில் இருந்தனால அவருக்கு வழக்கே அந்த ஒரு வழக்கு தான். அந்த திட்டம் தீட்டுற அந்த வீட்டில் புது மாப்பிள்ளையாக வந்திருக்காரு, இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்கலாம்ல, அந்த வழக்கு ஒன்று தான் இவர் மேலே 120Bன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு. அந்த ஒரு வழக்குக்கு வேண்டி இன்னைக்கு 27 ஆண்டு காலம் சிறையில் இருக்கார். ஆயுள் தண்டனை அவருக்கு வழங்க. நான் அதை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. அப்போ அவருக்கு அங்கே அந்த மாதிரி ஒரு மீட்டிங்குன்னெல்லாம் தெரியாது. எல்லாம் வந்திருக்காங்க, பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து அது பெயிலில் வந்திருக்காரு, தடா சட்டத்தில் இருந்து பெயிலில் வந்திருந்தார். அப்போ அவங்களுக்கு வந்து 2 PCO கொடுத்துருந்தாங்க. அந்த 2 காவல் அவங்க வந்து இருக்காங்க, காவல்துறை வந்து அவங்களுக்கு எப்போவுமே அவங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவர் போய் காவல்துறையில் சொல்கிறத விட அந்த 2 PCOவே போய் சொல்லியிருக்கலாம்ல அந்த சதித்திட்டம் தீட்டியிருக்காங்கன்னு. அப்போ அந்த வழக்கு வந்து அப்போ அது ஸ்ட்ராங்கான வழக்கே இல்லை.
ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு புது மாப்பிள்ளையாக வந்திருக்கிறவர் போய் சொல்லுவாருங்களா? அவருக்குன்னே அவங்கள வாட்ச் பண்ணுறதுக்கு வேண்டி 2 பிசிஓ போட்டிருக்காங்க. அப்போ இந்த வழக்கு வந்து சரியான விசாரணை, சரியான வழக்கறிஞர்கள் எங்களுக்கு இருந்திருந்தால் கீழ் நீதிமன்றம் மூலியமாகவே இந்த வழக்கு வந்து விடுதலையாகிருக்கும். எங்களுக்கு சரியான வக்கீல்கள் இல்லை. அந்த சிறைப்படத்தில் அந்த அந்த கதாநாயகர் போய் சொல்லுவார், எங்களுக்கு வக்கீல் வைக்கல, இலவச வக்கீல் வைக்கலாம்லப்ப, இலவச வக்கீல் வந்து சரியான வாதாட முடியாட்டி இந்த மாதிரி வழக்காகும் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். அந்த மாதிரி எங்களுக்கு வக்கீல் வைக்கிறதுக்கான பொருளாதாரம் இல்லை, இதுக்கான நாலேஜ் இல்லை, இந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியாதனால அந்த கோர்ட்டே எங்களுக்கு வழக்கறிஞர்களை வச்சு கொடுத்தாங்க. அதனால தான் இந்த வழக்கு சரியாக நடத்த இல்லாமல் இந்த மாதிரி இன்றைய வரைக்கும் ஆயுள் தண்டனை கைதிகளாக நாங்கள் இது பண்ணுறோம். விசாரணை கைதியாகவே 12 ஆண்டுகள் நம்ம இருந்தோம், ஆயுள் தண்டனையில் இருந்தோம். ஹைகோர்ட்லேயும் அதே மாதிரி தான் 16 பேர்த்துக்கு மேல் கொண்டு விட்டுட்டு இந்த 120B மட்டும் அவங்கனால இவங்களுக்கு காலதாமதம் செஞ்சு இவங்களோட வழிகளை அதிகமாக்கணுங்கிற அந்த நிர்பந்தத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் சிறையில் இருக்காங்க. முஸ்லீமுங்கிற அந்த அப்துல் ரஹூஃபுங்கிற ஒருத்தர் அந்த முஸ்லீமுன்னு இருக்க போய் தான் அவருக்கு இந்த தண்டனை அங்கே கிடச்சிட்டு இருந்துச்சு. அதே உணர்வு எங்களுக்கும் இருக்குது. நாங்கள் முஸ்லீமாக இருக்க போய் தான் எங்கள் கூட சிறையில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அண்ணா பிறந்த நாளைக்கு பொது மன்னிப்புக்கு 10 ஆண்டு காலமானவங்களை எல்லாத்தையுமே கணக்கெடுப்பாங்க. அந்த இடத்துல நாங்கள் வந்து 25 வருஷம் கழிச்சவங்களா இருப்போம். ஆனால் எங்கள் பேரும் எடுக்கப்படுவோம். ஆனால் அண்ணா பிறந்த நாளப்போ அந்த 10 ஆண்டுகள் கழிச்சவங்க எங்கள் முன்னாடி ரொம்ப ஜூனியராக இப்போ தான் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வெளியே போவாங்க. 25 ஆண்டு காலம் இருந்த நாங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி நேரம் நாங்கள் தடுத்து நிறுத்தப்படுவோம். அதற்கு ஒற்றை காரணம் இஸ்லாமியர்கள்ங்கிற ஒரே ஒரு இதுக்கு வேண்டிதான். அதே அது முருகனோ வேற யாராவதோ இருந்து வந்திருப்பாங்க. முகமது அலி, முகமது அன்சாரிங்கிற மாதிரி இருக்கிறனால தான் நாங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டோங்கிறத நாங்கள் கண்கூட பார்த்ததும் அதுதான் உண்மை, நாங்கள் உணர்ந்ததும் அது. இதில் தற்போதைய திமுக அரசினுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு கொஞ்சமாவது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா? அண்ட் மோரோவர் இதில் இஸ்லாமிய தலைவர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க, அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இந்த திமுக அரசு பொறுத்தளவு நாங்கள் 27 ஆண்டு காலமும் ஒவ்வொரு அரசு அமையும் போதும், அது ஏடிஎம்கே அமையும் போதும், திமுக அமையும் போதும், கலைஞர் ஆட்சி இருக்கும்போதும், ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதும் எங்கள் கோரிக்கை நாங்கள் வைத்த வண்ணமாகவே இருந்துகிட்டே இருப்போம். சிறைவாசிகளை விடுதலை செய்யணும், பொது மன்னிப்பில் விடுதலை செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு அண்ணா பிறந்தனாலும் விடுதலை பண்ணுவாங்க, நாங்கள் மட்டும்தான் அதை நிறுத்தி வைக்கப்படுறோன்னு அதில் எங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ வந்து கலைஞரையா பீரியடில் வந்து அண்ணா பிறந்த நாளைக்கு 1600 பேர்த்துக்கு பக்கம் எடுக்கிறாங்க. அப்போ அந்த செம்மொழி மாநாடு அந்த டைமில், அப்போ நாங்களும் அதில் விடுதலை ஆயிடுவோம் பல கனவுகளோடு இருந்தோம். காலையில் பார்த்தா ஏதோ ஒரு சில ஒரு மிஸ்யூஸ் இதனால் அவங்கள நிறுத்தி வைக்கப்பட்டு மீதி அனைவரும் வந்துட்டாங்க. எங்கள் வீடுகள்லாம் அப்படியே ஒரு மரணம் ஏற்பட்ட வீடுகள் மாதிரி நாங்கள் உணர்ந்தோம் அந்த அன்னைக்கு. அப்போ அதுக்கப்புறம் தான் கலைஞரையா 2008 வந்து 13 ஆண்டுகள் வழக்கு நடந்துட்டு இருக்கவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கவே இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் எதனால் நாங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டோமோ அந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் உள்ள கைதிகளையே அவர் விடுதலை செஞ்சார். எங்கள் வழக்கில் இருந்த நபர்களையே 13 பேர்த்த விடுதலை செஞ்சார். அப்போ அதுலேயும் நாங்கள் எலிஜிபிள் ஆகிட்டோம். இவங்க சொல்லக்கூடிய 2 இது என்னென்னா, இவங்களுக்கு வந்து மேல்முறையீடு இருக்குது, சட்ட சிக்கலுன்னு சொல்லி இவங்க நினைக்கக்கூடிய 2 இது வந்து இவங்களுக்கு மேல்முறையீடு இருக்குன்னு. மேல்முறையீடு இருந்தாலும் விடுவாங்கங்கிறது கலைஞர் ஆட்சியிலேயே நடத்தப்பட்ட உண்மை. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் இதில் வந்து லைஃப் வாங்கியிருக்காங்கங்கிறது. அந்த ஆர்ம்ஸ் ஆக்டை லைஃப் வாங்கியிருந்தால் இவங்க மாநில அரசு இவங்களை விடுதலை பண்ணலாம், முன் விடுதலை பண்ணலாங்கிறத நம்ம ஐயா ராஜீவ்காந்தி பிரதமர் ஐயாவோட மரணம் இதில் வந்து பேரறிவாளன் உட்பட முருகன், நளினி அவங்களுக்கு இது சாத்தியப்பட்டிருக்கு. அப்போ ஒரு இது வந்து தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்னா அது வந்து சட்டமாக்கப்பட்டுரும். அது வந்து எல்லாத்துக்குமே அது பொருந்தப்படும். ஆனால் இஸ்லாமியர்கள்ங்கிறனால மட்டும்தான் எங்களுக்கு அது பொருந்தப்படல. ஆனால் திமுக அரசு மேலே நாங்கள் ரொம்ப, ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போதும் நான் போய் சந்திச்சிருக்கேன் ஸ்டாலின் ஐயாவை. துணை முதல்வராக இருக்கும்போதும் நான் போய் சந்திக்கும் போது அவர் கண்டிப்பாக இந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராகி வரும்போது உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத எங்கிட்ட அவர் இதை சான்றாகவே சொன்னார்.
அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. இவங்களோட பதவியேற்பு விழாவையெல்லாம் பார்த்து நாங்கள் ரொம்ப கண்ணீர் மல்க அவரை ஆனந்தம் அடைஞ்சோம். நமக்கு ஒரு விடியல் தரக்கூடிய அரசு பதவியேற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்கா அம்மையார் எவ்வளோ ஆனந்தம் அடைஞ்சாங்களோ அதுபோல் எங்களுடைய இதை வந்து நாங்கள் ஆனந்தம் அடைஞ்சோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய முழு மனதார இருக்க போய் தான் அந்த 2.25 ஆண்டான அந்த வாழ்க்கையும் நாங்கள் அடைஞ்சோம். அதுதான் திமுக அரசு இருக்க போய் தான் நாங்கள் அதை அடைஞ்சோங்கிறத உளப்பூர்வமாக நாங்கள் நம்புகிறோம். ஆனால் எது இவங்களுக்கு தடுக்குது, இவங்களுக்கு வந்து விடக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்குங்கிறத நாங்கள் எங்களோட இஸ்லாமிய கட்சிகள், இந்த இஸ்லாமிய கட்சிகள், இஸ்லாமிய கூட்டமைப்பு, ஜமாத்துல் உலமா சபை, இவங்கெல்லாம் வந்து முதல்வர்களை பார்க்குறதெல்லாம் ரொம்ப கம்மியானது தான். அவங்களுக்கு எந்த கோரிக்கையுமே இல்லை, எந்த விதமான அரசியல் லாபங்களும் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜமாத்துல் உலமா சபை தலைவர்களே வந்து சிறைவாசிகள் விஷயத்தில் ஒற்றை கோரிக்கை தான், இந்த சமுதாயத்துக்கு நீண்ட நெடிய கோரிக்கை ஒரே ஒன்று தான், இவங்களை விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தமான கோரிக்கையை அவங்களுக்கு வச்சாங்க. அது இல்லாமல் அரசியல் கட்சிகளும் வச்சாங்க. அது எல்லாமே இருக்க இவங்களை என்ன தடுக்குதுங்கிறத இப்போ எங்களுக்கு தெரியலை. ஆனால் நாங்கள் போய் செந்தில் பாலாஜி சாரை போய் நாங்கள் கோவையில் 3 தடவை சந்தித்தோம். அவர் சொன்னதுமே என்னங்கன்னா, இவங்களுக்கு விடுறதுக்கு என்ன தடுக்குது, ஏதாவது உளவுத்துறை பிரச்சனையா, காவல்துறை பிரச்சனையா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, அவங்கள விடக்கூடிய மனப்பக்குவம், கொள்கை முடிவு நாங்கள் எடுத்துட்டோம். கண்டிப்பாக என் மனதுக்கு தோணுது உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு. ஆனால் 2 மாத காலம் ஆகும்னு நாங்கள் நினைக்கவே இல்லைங்க. இன்னி தேர்தலுக்கு 40 நாள் தான் இருக்குது அந்த தேதி அறிவிக்கிறதுக்கு. அதை அறிவிச்சிட்டாங்கன்னா கொள்கை முடிவு இவங்களால எடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த தமிழக முதல்வர் எங்களுக்கு உடனடியான இந்த நிவாரணத்தை கொடுத்துருவாருன்னு நம்புகிறோம். கொடுக்கணுங்கிற கோரிக்கை வைக்கிறோம். எல்லா மகளிருக்கான அரசா, மகளிருடைய மேம்பாட்டுக்கு, மகளிருடைய வளர்ச்சிக்கு தான் அரும்பாடு படுறாரு தந்தை. ஒரு தாய்மார்களுக்கான இது. அப்போ இந்த மகளிருக்கு வந்து வாழ்க்கை பிரச்சனை, எங்கள் கணவன்மார்களை மீட்டு கொடுங்கங்கிறது தான். அவங்க நல்லொழுக்கமாக இருப்பாங்கங்கிறத அவங்க குடும்பத்தினரும், ஜமாத்தார்களும், இஸ்லாமிய அமைப்புகளும், அரசியல் கட்சிகளும் உங்களுக்கு உத்தரவாதம் தர்றாங்க. அதை வச்சு இந்த 15 குடும்பங்களுக்கும் வாழ்வழியுங்கள். உங்களுக்கு அரசியல் இதில் கண்டிப்பாக வெற்றி வருங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். மேம், நீங்கள் சொல்லிக்க நினைக்கிறீங்களா அரசுக்கான கோரிக்கை? கோரிக்கை வந்து எங்களுக்கு விடுதலை தான், எங்களுடைய விடுதலை தான் எங்களுடைய கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை. எங்களுடைய வாழ்க்கையை திருப்பி கொடுங்கன்னு தான் அவங்கள்ட்ட. எங்களுக்கு தேவையானது வந்து வேறு எதுவுமே இல்லை, பணம் எதுவும் வேண்டாம், எங்களுக்கு இவங்களுக்கு கொடுங்க வெளியே. நாங்கள் வந்து 2 வருஷ காலத்தில் வந்து நீங்கள் எங்களுக்கு வாழ்க்கை காமிச்சிட்டீங்க, அதை திருப்பி பறிச்சிட்டீங்க, அதை எங்களுக்கு திரும்ப கொடுங்க. எங்கள் குழந்தைங்களுக்காகவாது நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் அவங்கள கொடுங்க. ஏன்னா அவங்கள பார்க்காதீங்க, ஏன்னா அவங்க குடும்பத்தார்களை பாருங்கள், மனைவி மக்களை பாருங்கள், அந்த பிள்ளைங்களோட படிப்பு, எதிர்காலம் எல்லாமே அவங்க தந்தை தான் பேஸ் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் பார்த்து அடுத்த தலைமுறையுடைய வாழ்வையும் வந்து நீங்கள் செழிப்பாக்குங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் இது மாதிரி ஏதாவது நடத்தணும்னு கூட இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டிய தேவை இருக்குது. இதே மாதிரி ஒரு சம்பவம் சொல்ல நான் ஆசைப்படுறேன். திருச்சி சிறையில் இருக்கிற 2 சகோதரர்களுக்கு வந்து லெட்ரு வந்துருச்சு, வீட்டுக்கு விடுதலை ஆக போகிறாங்கன்னு சொல்லி லெட்ரு வந்துருச்சு. பெற்றோர்களும் அங்கே போயிட்டாங்க, ஜெயில் வாசலில் போய் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர்றாங்க, எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. இப்போ இவங்களும் வந்துடுவாங்கன்னு சொல்லி பார்க்க அந்த நேரமும் காலம் தவறி போயிடுச்சு. அவங்க கேட்கும் போது இல்லை அவங்களுக்கெல்லாம் விடுதலை இல்லை, ஏன்னா அவங்க பேர் வந்தவங்களையே முஸ்லீம்ஸ் கைதிகள் அப்படிங்கிறதுனால அதை நிறுத்தி வச்சிட்றாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் எங்கள் வாழ்க்கையில் சிறைப்படம் மாதிரியே கிடைச்ச ஒரு வாய்ப்புமே எங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க. அந்த முடிவை யார் எடுத்ததுன்னு அதுக்கப்புறம் கேட்டாங்களா? அந்த ஜெயிலர் எடுத்தாரா இல்லை நீதித்துறை? அது வந்து நீதித்துறையிலேருந்து வந்துருச்சு, அரசாங்கம் எடுத்தது தான். அரசாங்கம் விட்டு சொல்லிட்டாங்க, ஆனால் அவங்களே வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ பெற்றவங்களுடைய உணர்வுகள், உள்ளே இருக்கிறவங்கள்ட்ட போய் நீ விடுதலை ஆயிடுவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்து நிற்கும் போது இல்லை உனக்கு விடுதலை இல்லை போகும்போது அவங்கள செத்து போயிடுவாங்களா அந்த நேரத்தில். அந்த மாதிரியான உணர்வுகள் தான் அவங்களுக்கும் இந்த பெற்றவங்களுக்குமே நடந்துச்சு. அது முஸ்லீம் சிறைவாசிகள், அவங்க பேர் முஸ்லீமாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இந்த படத்தில் வந்த அந்த ஃபீலிங்கை வந்து நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். சார், நிறைவாக நீங்கள் அடுத்ததாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பாயிண்ட்ஸ்? நீதிமன்ற உத்தரவு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீதிபதி சொல்லும்போது தீர்ப்பில் சொன்னார், இப்போ பிஎன்எஸ் 473, சிஆர்பிசி 432 இதில் வருது, ஆக்ட் 40 அப்படின்னு ஒரு க்ளீன் கிளாஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு டீச் பண்ணியிருக்கார் ஜட்ஜி. நாங்கள் அரசிடம் கேட்பது மீண்டும் மீண்டும் என்பது என்று என்ன கேட்குறோன்னா, 13 பேற்றை விடுவித்த இந்த அரசு இந்த மிச்சம் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் விஷயத்தில் உரிய கவனம் செலுத்தணும். நீதிமன்ற சட்டத்தினுடைய பரிகாரத்துக்கு உட்பட்டு இவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும். நீங்கள் விடுதலை செய்யப்படுவதில் காலதாமதம் ஏற்படுமானால் அதுவரை இவர்களுக்கு தற்காலிக விடுப்பு,
டெம்பரவரி ரிலீஸ் அதை தான் ஆக்ட் 40ல் ஜட்ஜி கோட் பண்ணுற அதை விட விடணும். நிச்சயமாக இந்த சிறுபான்மை மக்கள் உங்களுக்கான மக்கள், சிறுபான்மை மக்கள் உங்களுடைய நலனுக்காகவே இருக்கக்கூடிய மக்கள். எங்களுடைய குரல்களும் எங்களுடைய ஓட்டுகளும் உங்களை நோக்கியே வர இருக்கிறது. அதை இந்த அரசு செவிசாய்க்க வேண்டும். எங்களுடைய உள்ள குமரல்களை தயவு கூர்ந்து நீங்கள் பல திரைப்படங்களில் ஜெய் பீம் போன்ற திரைப்படங்களெல்லாம் பார்க்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள், எங்களுடைய சிறை திரைப்படத்தையும் நீங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் வாய்ப்பு இருந்தால் முதல்வர் அவர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முதல்வர் போய் பார்க்கணும். எங்களுடைய வழிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உரிய நடவடிக்கை. ஏன்னு சொன்னால் 27 ஆண்டுகால சிறைவாசம் என்பது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு ஜென்ரேஷனே போகுது. மீண்டும் அதை ரீஃபில் பண்ணிட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ மீண்டும் சிறைக்கு போயிருக்காங்கன்னா அவங்க மீண்டும் ஒரு சிறை வாழ்க்கை தொடங்கியிருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அந்த நிலை வேண்டாம். ஏனென்றால் சிறைச்சாலை என்பது திருந்தி மனிதனாக வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் சிறைச்சாலைகள் இருக்குது. அங்கே திருந்தப்பட வேண்டும். அவர்களுடைய உள்ளமும் திருந்தப்பட்டு சமூக நல்லிணக்கத்துடன் சமுதாயத்தோடு இவங்க வாழணும்னு எண்ணத்தோடு அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு இந்த அரசு நியாயமான எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தினுடைய நீண்ட கால கோரிக்கையை செவிசாய்க்கணும். ஏன்னா எங்களை தமிழகத்தில் பொறுத்தளவு பெரிதாக எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் குறிப்பாக போனால் அந்த பள்ளிவாசலுக்கு பண்ணுங்கள், கபர்ஸ்தானம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இடஒதுக்கீடோ அந்த விஷயம் கூட இல்லை. எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தமிழர்கள் மீது, ஈழத்தமிழர்கள் மீது ஆர்வம் காட்டிய தமிழக முதல்வர் கொஞ்சம் எங்களுக்கும் ஈரம் காட்ட வேண்டும். மனசாட்சியோடு அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இந்த விஷயத்தில் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு கோட் ஆஃப் ஆக்ட் வந்த பின்னாடி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் முன்கூட்டியே இதுக்கான விரைவான நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக அழைத்து அமர்வில் அமர வைத்து நாங்கள் பல இஸ்லாமிய இயக்கத் தலைவர்களையும் சந்தித்தோம். குறிப்பாக ஆசிரியர் வீரமணி, எழுச்சி தமிழ் திருமாவளவன், சுப வீரபாண்டியன் பற்ற எல்லாருமே, செல்வ பிறந்தகை எல்லாருமே எங்களுக்கு ஒரு ஆசுவாசப்படுத்த உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தையை தான் சொன்னாங்க. அதையெல்லாம் அந்த தமிழக அரசு உள்வாங்கி எங்கள் மேலே இந்த சிறைவாசிகள் விஷயத்தில் ஒரு நல்ல முடிவெடுப்பாங்கிறது நாங்கள் நம்புகிறோம். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்வது போல் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக இது தொடர்பான அறிவிப்புகள் முதல்வர் தரப்பிலிருந்து வெளியாகுதான் பார்க்கலாம். இதை மக்கள் மத்தியிலையும் அரசாங்கத்திற்காகவும் இந்த வீடியோவை நம்ம முன் வச்சுருவோம். அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் உங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.